அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் இறந்த பிறகு 3 காரியங்கள் அவனோடு பின்தொடரும் என்று. ஒன்று செல்வம், இரண்டாவது குடும்பம், மூன்றாவது அவனுடைய செயல். இந்த 3 காரியங்களும் பின்தொடரும், 2 காரியங்கள் பின்னடைந்து விடும். ஒன்று குடும்பம், மற்றொன்று செல்வம். இந்த இரண்டும் பின்னடைந்து விடும், அவன் செய்த செயல் மட்டும் அந்த மையத்தோடு தங்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்று நாம் பார்க்கிறோம், ஒரு மனிதன் அதிகமாக செலவிடுவது ஒன்று குடும்பமாக இருக்கும் அல்லது செல்வமாக இருக்கும். யாரும் நல்ல விஷயங்களுக்காக செலவிடுவது கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் நல்ல விஷயங்கள், தொழுகையாக இருக்கட்டும், சதக்காவாக இருக்கட்டும், நல் அமல்களை செய்வதாக இருக்கட்டும், அதன் மூலியமாகவே அவன் சொர்க்கத்திற்கு செல்வான். அந்த செயல்கள் தான் நாளை அவனை சொர்க்கத்திற்கு இழுத்து செல்லும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நற்செயல்கள் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.